என்ன நிலை இருந்தாலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களை நிறைய பேர் பயன்படுத்தி ஈமான் கெட்டு கொள்கை இல்லாமல் தடம் புரண்டு செல்லுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. நரகம் செல்வதற்கு பெரிய குற்றம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சோசியல் மீடியா என்ற ஃபித்னா இன்று மனிதனை நரகத்துக்கு கொண்டு செல்கிறது. ஒருவரை பற்றி ஒரு தகவல் எழுதுகிறார், அது உண்மையா பொய்யா என்று தெரியாது, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும். உடனே இவர் பார்க்கிறார், அதுல 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒன்று கிளிக் பண்றது, ஷேரிங், கமெண்ட்ஸ். இவர் அதை பற்றி தந்த நண்பர், பேஸ்புக் நண்பர் அந்த தகவலை பதிவிட்டிருக்கிறார். ஒருவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று அவருடைய மானத்தில் விளையாடி சித்திரங்கீறி இருப்பார். இவர் ஒன்றும் செய்யறல்ல, அதற்கு லைக் கொடுத்து விடுவார். சுப்ஹானல்லாஹ், இந்த லைக் அந்த மனிதன் நாளை பாதிக்கப்பட்ட மனிதன், இதுக்கு இந்த அவதூறை பரப்பியவர் யார், இந்த அவதூறுக்கு யாரெல்லாம் லைக் கொடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணினார்களோ நாளை மறுமையில் அப்படியே கோர்வையாக அனைவரும் வந்து நிற்பார்கள். ஒரு லைக்கின் மூலமாக ஒருவர் நரகம் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா இந்த சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றது என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறார்கள்? நமக்கு தெரியாது, திரண்டாதற்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து விடுவோம். அந்த குற்றத்தை நமக்கு நம்முடைய கண்டக்டிலே யார் இருக்கிறார் அவருக்கு சா பண்ணி விடுவோம். ஒரு குற்றம் எங்களால் பரப்பப்படுகிறது. நாளை மறுமையில் அவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக கை நீட்டி குற்றவாளியாக எங்களை சுட்டி காட்டுகின்ற நேரத்தில் சோசியல் மீடியாக்கள் ஊடாக ஏற்பட்ட இந்த ஃபித்னா என் வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு சென்று விட்டதே என்று அங்கலாய்க்கின்ற ஒரு நிலை நாளை மறுமையில் ஏற்படும் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துகின்ற போது எவ்வளவு ஒழுக்கமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.